பாரம்பரிய நெல் வகைகளை பாதுகாத்திடும் வகையில் புதுச்சேரி அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த குனிச்சம்பட்டு கிராமத்தில் சகோதரர்கள் வீரப்பன், அசோக் இணைந்து இயற்கை முறையில் விவசாயம் செய்து வருகின்றனர். நஞ்சிலா உணவை விளைவித்தாலும் அதனை விற்பனை செய்வதில் சிரமம் இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மெல்ல மெல்ல அழிந்து வரும் பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்திடும் வகையில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் விவசாயத்திற்கு அரசு வழங்கும் மானியத்தை 8,000 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பாரம்பரிய நெல் ரகங்களை அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால இயற்கை விவசாயம் பண்றது மட்டும் இல்லாம பாரம்பரிய நெல்லை பயிர் பண்ற விவசாயிகளும் தனது வருமானத்தை 2 மடங்கு அதிகரிக்க முடியும். அதனால அரசு நேரடியா இந்த பாரம்பரிய நெல்லை கொள்முதல் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நிறைய விவசாயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 35,000 40,000 ஆகுதுனாக்கா அதுல ஒரு 5,000 10,000 இதுல கம்மியாகும். இதை அரசு நேரடியாக கொள்முதல் பண்ண முடியும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒட்டு ரக நெல்லை விட பாரம்பரிய நெல் பாத்தீங்கன்னா குறைவான ஈல்டு தான் கிடைக்கும். 20 25 இல்ல 30 மூட்டை தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த விவசாயி கிட்ட நேரடியாக அரசு கொள்முதல் பண்ணுச்சுன்னா பாரம்பரிய நெல் பண்ற ஒரு விவசாயியுடைய வருமானம் பெருகும். அதை அரசே நேரடியாக கொள்முதல் செய்யணும்.